எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு இல்வாழ்க்கை திருக்குறள் சொல்கிறேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, மனைவியுடன் வாழும் வாழ்க்கை சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்தில் வாழும் தேவர்களுக்கு சமமானவன் அப்படின்னு இந்த திருக்குறள் சொல்லுது. இந்த திருக்குறள் ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, நேற்று எனக்கு திருமண நாள். 30வது வருஷம் கழிஞ்சு 31வது வருஷம் அடி எடுத்து வைக்கிறேன். நேற்று நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. யூடியூப் மூலிமா, வாட்ஸ்அப் மூலிமா, அப்புறம் கால் பண்ணியெல்லாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் காலையில் 5 மணிக்கு எனக்கு வாழ்த்து சொன்ன என் மனைவி, மகள், மருமகன். அப்புறம் காலையில் 7 மணிக்கு என்னோடய அம்மா வாழ்த்து சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது எங்கள் அம்மா சொன்னோன்னா மகிழ்ச்சியாக, நான் கோயிலுக்கெல்லாம் போனேன், அர்ச்சனை பண்ணேன், உன் பேர்லேயும் மனைவி பேர்லையும் அர்ச்சனை பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுபோல் இந்த யூடியூப்பில் எனக்கு முதலாக வாழ்த்து சொன்ன சகோதரி திருவண்ணாமலை மாவட்டம் அபிராமி குடும்பம். அவங்க என்ன சொன்னாங்க, அண்ணா உங்களை வாழ்த்து சொல்ல வயதில்லை, வணங்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப இதாக பேசுவாங்க. அவங்ககிட்ட திருக்குறள்லாம் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன், சில கதைகள் ஷேர் பண்ணுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாங்க. அந்த மாதிரி சகோதரி நான் அபின்னு தான் சொல்லுவேன். நல்ல சகோதரி. அப்புறம் செல்விமா, பட்டுக்கோட்டையை சேர்ந்தவங்க. போன வாரம் அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். பட்டுக்கோட்டைக்கு போயிருந்தப்போ அவங்க எனக்கு ஒரு சட்டை, வேஷ்டி, அப்புறம் அவங்க பசங்க சில ஃபாரின்ஸ் திங்ஸ்லாம் எனக்கு கொடுத்தாங்க. அந்த அவங்க கொடுத்த செல்விமா கொடுத்த சட்டை, வேஷ்டியில் நேற்று கட்டுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாட்டு பாடி, அதாவது நான் வீடியோ என்னோடய ஃபோட்டோலாம் அனுப்பிச்சேன். அவங்க பாட்டு பாடி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க. நான் அதை ஸ்டேட்டஸ்லாம் வச்சேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்து திருவாரூர் சேர்ந்த அத்தான், அவர் பேர் பாலமுருகன். நான் அத்தான் தான் சொல்வேன். எங்களுக்கு 40 வருஷ பழக்கம். அவர் எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பட்டுக்கோட்டையை சேர்ந்த சிவரஞ்சினி, அந்த பொண்ணு டீச்சர், என்னைய அப்பான்னு தான் சொல்லும். அது வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அசோக், சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காப்புல கோயம்புத்தூரில், என் நண்பன், அவர் வாழ்த்து சொல்லியிருந்தார். அப்புறம் கேரளாவை சேர்ந்த பிந்து, அவங்க வாழ்த்து யூடியூப்லேயும் சொன்னாங்க, வாட்ஸ்அப்லேயும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் பிந்துவுடைய கணவர் அனுப் கிருஷ்ணா, அவரும் வாழ்த்து சொல்லியிருந்தார். அப்புறம் பிந்துவோட தங்கை, எனக்கும் தங்கை தான், சிந்து, அவங்க சென்னையில் இருக்காங்க. அவங்களும் விஷ் பண்ணியிருந்தாங்க. அவங்க குடும்பத்துக்கு அனைவருக்கும் எனது நன்றி. அப்புறம் ஷர்மிளா, ரொம்ப ஜாலியாக பேசிப்போம் நானும் ஷர்மிளாவும். அவங்க கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க தான். அவங்களும் எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டாக்டர் ஜெய் என்ற ஜெயலட்சுமி, கும்பகோணத்தில் இருந்தாங்க. அவங்களும் வாட்ஸ்அப்பில் விஷ் பண்ணியிருந்தாங்க, கால் பண்ணி பேசினாங்க. அப்புறம் யூடியூப்லேயும் விஷ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் திண்டுக்கல்லை சேர்ந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ராஜலட்சுமி ஸ்ரீராம், அவங்க கூட்டமாக எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. சென்னையை சேர்ந்த கண்ணன், என்னோட ஆர்வீர் நண்பன் கண்ணன், அவர் தான் சில ஃபோட்டோலாம் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி கண்ணன், அவர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தார். அப்புறம் என் நண்பன் ஜெயக்குமார், அவரும் விஷ் பண்ணியிருந்தார், கோயம்புத்தூர். அப்புறம் சேலம், எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு கௌசி, ரொம்ப பிரில்லியண்ட்டு, புத்திசாலியான பொண்ணு. அது அதுவும் அந்த பொண்ணு வீடியோவிலையும் வாட்ஸ்அப்லேயும் விஷ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் என்னோடய தங்கை பவானி, மாமா பொண்ணு பவானி, அதுவும் விஷ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கேரளாவை சேர்ந்த சஜித் அப்படிங்கிற சகோதரன் விஷ் பண்ணியிருந்தார். அப்புறம் சுமோத், கேரளாவை சேர்ந்த சுமோத், அவரும் எனக்கு விஷ் பண்ணியிருந்தார். அப்புறம் இன்னொரு மாமா பொண்ணு, அதுவும் தங்கச்சி தான், மனோன்மணி, அவங்க எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பட்டுக்கோட்டையை சேர்ந்த விஜயா, அவங்களும் எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் நாகர்கோவிலை சேர்ந்த அமுதா என்ற அம்மு, அவங்க குடும்பம் எல்லாம் எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப என்னென்னா, அவங்க நேரில் இது பண்ணாங்க, மெசேஜ் பண்ணாங்க. ஆனால் நேரில் பார்த்தா இன்னும் ரொம்ப என் மேலே ரொம்ப அக்கறை அவங்களுக்கு. அதுபோல் எதனாலும் யோசனை கேட்பாங்க, நான் யோசனை கேட்பேன் அவங்கக்கிட்ட. ரொம்ப சிறப்பான சகோதரி அந்த சகோதரி. அப்புறம் அடுத்து நேபாள் பொண்ணு ஷானு, இந்த பொண்ணோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா நேபாள்.
ஆனால் தமிழ் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் மணி அடித்த மாதிரி டிங் டாங் அடித்த மாதிரி அவ்வளோ அழகாக பேசும். ரொம்ப அழகாக பேசும். தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் படித்தவங்க கூட அந்தளவுக்கு பேச மாட்டான். ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக பேசும். இத்தனைக்கு அந்த பொண்ணை டெஸ்ட் பண்ணலான்னு லைவில் போய் திருக்குறள் டைப் பண்ணேன். அவ்வளோ அழகாக படிக்குது. அவ்வளோ தெளிவான பொண்ணு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொண்ணு, நல்லா பேசும் அந்த பொண்ணு. தமிழ் அவ்வளோ அழகாக பேசும். தமிழ் மேலே அவ்வளோ பற்று, தீராத காதல். அடுத்து வந்து திண்டுக்கல்லை சேர்ந்த பிரியங்கா, அது என் பொண்ணு தான். என்னை அப்பான்னு தான் கூப்பிடுவேன். இந்த லைவில் நிறைய பேர் என்னை அப்பான்னு கூப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு ஏஜ் தான். என்னை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்க விஷ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் திருச்சியை சேர்ந்த தேன்மொழி, லைவில் ஏதாவது ஒருத்தன் வேணாவது பேடாக கமெண்ட் பண்ணால் அவன் தீந்தான், அந்த அளவுக்கு பேசி விட்ருவாங்க. ரொம்ப எனக்கு பிடிச்ச சகோதரி. அடுத்து வேளாங்கண்ணியை சேர்ந்த சரண் தம்பி, எனக்கு 2 வருஷம் பழக்கம். ரொம்ப அருமையான தம்பி, எனக்கு விஷ் பண்ணியிருந்தார். அப்புறம் முல்லை செல்வி, ரொம்ப சிறப்பான சகோதரி. நான் இப்போ ஒரு 10 நாளாக தான் அவங்களுக்கு தெரியும். இன்னும் பல வருஷம் பழகின மாதிரி என்னை விஷ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து கோவையை சேர்ந்த ராணி சந்திரா சகோதரி விஷ் பண்ணியிருந்தாங்க எனக்கு. அப்புறம் அடுத்து வந்து அருண், ஈரோடை சேர்ந்தவர். அவர் லைவ் போயிருந்தப்போ அவரும் விஷ் பண்ணியிருந்தார். ரொம்ப நேற்று இந்த அளவுக்கு எந்த வருஷமும் நம்ம செலிப்ரேட் பண்ணதில்லை, கொண்டாடுறதில்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். எனக்கு யூடியூப்பில் கிடைச்ச உங்கள் நட்பு தான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி. விடைபெறுகிறேன்.